ஃபஸ்ட் டைம் ஆதியில் ஒர்க் பண்ணுறமேன்னு போனால் அவர் ஆதி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தா அப்படி. அப்போ இதான் எழுதி கொடுக்க சொன்னார். அப்போ நீ ஏதோ ஒன்று எழுதுங்கண்ணா, அப்போ நீ சிரிச்சாலும் நீ முறைச்சாலும்னு சொல்லி நான் ஒரு சாலுன்னு ஒரு 10 எழுதிட்டேன். நீ எப்படியா டியூன் போடு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒன்றுமே அதாவது டியூன் பண்ண உட்காந்து கீபோர்டோ நான் எந்த மியூசிக் பார்த்ததில்லை. எதாக இருந்தாலும் ஒரு கார்டு பிடிப்பாங்க, ஒரு சுதி பிடிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல. இது விஜய் ஆண்டனி சார்ட்டையும் இப்படி தான் பார்த்தேன். இப்போ எடுத்துகிட்டு போய் டேக்ண்ணா அவனை அது டியூனு வந்துடும் அது அப்படின்ட்டு அப்படியே பாட்டாப்ளி. அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனி சார் போகிறாரு. நான் டியர் லவர் நீ சூப்பர் டக்கர் அப்படியே பாடிட்டார். பாடினது தான் டியூனு, அப்படியே எழுதி அப்படியே கொடுத்தது தான். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததை அப்படியே டியூன் பண்ணுறதில்ல, பாடுறதே டியூனாக பாடிடுவாங்க. பாடி அது ரெக்கார்டிங் அதுதான். அதுக்கப்புறம் அதுக்கு இதே கிடையாது. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் செக்ஷன் ஒன்று, குரல் பதிவு அதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோம், அப்படியே ரிதம் பேக்கிங் பண்ணி. ஸோ ஆமாம், சூப்பர் டூப்பர் ஆயிடும் பாட்டும், அதுவும் ஹிட் ஆயிடுது.